ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு கன்செப்ஷன் அனிமோட 10வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். இது முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோடு உள்ளார போயிடலாம். இதுல இருக்கிற யாருமே கிடையாது. அப்படின்னா அந்த 13வது மெய்டன் யாரா இருக்க முடியும்? கண்டிப்பா அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா தான் இருக்கணும். ஆனா அது யாரா இருக்கும்? ஒருவேளை மானாவா? இல்ல. அவனா இதுக்கு செட் ஆக மாட்டான்னு தான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவ கொஞ்சம் ஃபேட்டா வேற இருப்பா. சரி அது யாரா இருக்கும்? டேய் இட்சுகி என்னையவாடான்னு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த 13வது மெய்டன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். டேய் அந்த 13வது மெய்டன கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும். முதல்ல நீ போயிட்டு இன்னைக்கு வந்திருக்க வேலைய முடிடா. ஐயோ! இவ என்ன தோற்கடிச்சிட்டா! இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு பார்க்கலாம்? அவருடைய காயத்த சரி பண்ணணும். இல்ல, அப்படி கிடையாது. நீங்க உங்களுடைய ரோல ப்ளே பண்ணணும். அப்புறம் விசிட்டர மத்தவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எங்களுடைய ரோல ப்ளே பண்ணுவோம். விசிட்டரையும் பாதுகாப்போம். அலிஃபி நாங்க சொல்றது சரிதானே? ஆமா. பரவாயில்லையே. அதுக்குள்ளார புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அலிஃபி இவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி இன்னைக்கு ட்ரெய்னிங் போதும். இட்ஸ் நீங்க அவங்கள இப்படியே போக விட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையும், உங்களுடைய வாழ்க்கையும் பெரிய ஆபத்திலே போய் முடிஞ்சிரும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அவங்களுடைய எனர்ஜிய அதிகரிக்கட்டும். ஏன்னா நாளைக்கு நாங்க 12வது இம்ப்ளிமேஷன்லோட தோற்கடிக்க வேண்டியது இருக்கு. என்ன அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஆமா, அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. நாளைக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் ப்ரே பண்ணி இருக்கேன். சரி இன்னைக்கு நம்ப வந்த வேலைய வெற்றிகரமா முடிச்சாகணும். பி டீம் நீங்க ரைட் சைடு போய் அட்டாக் பண்ணுங்க. சி டீம் நீங்க லெஃப்ட் சைடுல போயிட்டு அட்டாக் பண்ணுங்க. அப்புறம் நான் அதோடைய கதைய முடிச்சுறேன். ஓகே இதுதான் அந்த 12வது இம்ப்ரிமேஷன் லார்டா நம்ம மானாவோ இதுகிட்ட நெறைய ஃபயர் பேஸர் அட்டாக் இருக்கும் போல இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சரி வாங்க நம்ம இத ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு, அது கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சுறாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த பொண்ணு விழுந்துறா. ஓ! என்னுடைய கதை முடிய போகுது. சீக்கிரம் எழுந்துரு அங்கிருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ண காப்பாத்திடுறான். உனக்கு எதுவும் ஆகலல்ல? விசிட்டர் என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போயிட்டு உன்னுடைய வேலைய பாரு. நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா வேலை செய்யணும். உன்னுடைய கதைய நான் முடிக்காம விட மாட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னுடைய காயங்கள்லாம் நான் சரி பண்ணிட்டேன். எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்க? நம்ம எடுத்த ட்ரைனிங் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி வா நம்ம இப்ப போயிட்டு அந்த கிரியேச்சரோடைய கதைய முடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து வந்து அந்த கிரியேச்சர போட்டு அடிச்சு அதோடைய கதையும் முடிச்சிடுறாங்க. இட்சுகி நீ ரொம்ப நல்லா சண்டை போட்டு இந்த பேட்டிலையும் முடிச்சு வச்சுட்ட. என்ன திடீர்னு இங்க என்னவோ நடந்துட்டு இருக்கு. என்னதான் இங்க நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆண்டனாவுல இருந்து திடீர்னு என்னவோ ஒரு லைட்னிங் வந்து போய் பட்டு வெடிஞ்சு சிதற ஆரம்பிச்சிருது. இது இப்படியே போச்சுன்னா என்னால திரும்ப போக முடியாது. அவ்வளோ நம்ம ஹீரோவ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த கிங்கோ இதுக்காக இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா நீங்க 13வது ஆள இன்னும் தேர்ந்தெடுக்காம இருக்கீங்க. ஆமா நீ இப்ப 13வது ஆள தேர்ந்தெடுத்து அவங்க கூட குழந்தைய பெத்துக்கிட்டாதான் அந்த சீல் திரும்ப அன்லாக் ஆகும். இட்சுகி அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ சீக்கிரமா அந்த 13வது மெய்டனை கண்டுபிடிச்சு ஃபைனல் பேட்டலுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஆகணும். ஓகே சரி வா மானா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து 13வது லேப்ரத்தான் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். சரி என்ன மன்னிச்சிடு நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என்ன விஷயம்? ஏன்னா நான் இப்ப இட்சுகிய பாக்குறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலா எனக்கு இந்த புக்கு கிடைச்சிருச்சு. இது மூலியமா 13வது மெய்டன் நான் தான் அவருக்கு புரிய வச்சிருவேன். இத பயன்படுத்தி அவர என் பக்கமா நான் கண்டிப்பா கொண்டுகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ மேல ஒட்டிட்டு வரவும் நம்ம மானா அதை கண்டுபிடிச்சு எடுத்துடுறா. என்னது இது இப்பன்னு சொல்லிட்டு கீழே போட நம்பால அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. சரி இப்ப அடுத்த ஐடியாவா பயன்படுத்த வேண்டியதுதான். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். அலி போனுக்காக ஒரு டெலிவரி வந்திருக்கு. உன்னுடைய ஸ்டாம்பை விட்டு இல்லைன்னா சிக்னேச்சரை போடு. சரி என்னுடைய ஸ்டாம்ப் என்கிட்ட இல்லாதனால நான் சிக்னேச்சரே போடுறேன். எதுக்காக நீ இப்ப பென்சிலை யூஸ் பண்ணிட்டு இருக்க? பெண்ணை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதை லப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு
இருந்ததை எடுத்து அழிச்சிடுறா. ஐயையோ! எனக்கு இப்ப வேற வழி இல்ல. நான் இப்ப இததான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு, இட்சுகி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு, அத எடுத்து சாப்பிட்டு முழுங்கிர்றா. கண்டிப்பா. இல்ல நானே தான் போயிட்டு நேரடியா இத பத்தி சொல்லி ஆகணும் போல இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாணவோ 13வது மெய்டன் ஆவுறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்க ஒரு வெர்ஜினா இருந்தா மட்டும் போதும். நம்ம விசிட்டர் கூட லவ் ரிச்சுவல் பண்ணி அவர் கூட ஜாலியா இருக்கலாம். இட்சுகி இங்க கொஞ்சம் பாருங்க. என்ன இந்த இடத்துல அலிஃபோடைய வாய்ஸ் கேட்டுச்சு. ஆனா அது என்னுடைய இமேஜினா? சரி வா நம்ம இப்ப வந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்சுகி என்னடா ஆச்சு? இல்ல அலிஃப் என்ன கூப்பிடுற மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. இட்சுகி நான் தான் அந்த 13வது மெய்டனு. இந்த இடம் ஃபுல்லா ஒரே சத்தமா இருக்கு. வா நம்ம வேற எங்கனா போயிட்டு பார்க்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா. இட்சுகி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் திரும்பவும் தோத்து போயிட்டேன். இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க கூடாது. ஏய் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? லக்கி சாமுல பயன்படுத்தி நீ 13வது மெய்டன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அந்த இடத்துல இருந்த பொண்ணு ஒருத்தி நான் தான் 13வது மெய்டன் ஆகணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லி உன்னதான் சொன்னான். அதனால தான் நான் உன்னை செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரி வா இட்சுகிய போய் பார்க்கலாம். இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏன் என்ன ஆச்சு? நான் ஒரு மெய்டனா ஆனா இத வர விசிட்டர் கிட்ட காட்ட சொல்லி என்னுடைய அப்பா சொல்லி இருந்தாரு. சரி நான் இத இட்சுகி கிட்ட காட்டலாமா? அது உன்னுடைய விருப்பம். 13வது மெய்டன் அலிஃப் தான்டா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து அத பத்தி தெரியும். டேய் பொய் சொல்லாத. அந்த 13வது மெய்டன் யாருன்னு தெரியாம தானே நீ தேடிக்கிட்டு இருந்த. இப்ப வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்ன எல்லாருக்குமே தெரியுமா? அத விட்டு தள்ளி இத உன்கிட்ட குடுக்க சொல்லியிருந்தா. சரி என்னடா பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா போடு. அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா அதுல ஒரு ரொமான்டிக் படமா ஓட ஆரம்பிச்சிருது. என்னதுடா இது எல்லாம்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அடாடே இன்னுமாடா உனக்கு புரியல? இது எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு. அலிஃபோடைய மனச உன்னால புரிஞ்சிக்கவே முடியலையாடா? இல்ல என்னால முடியல. அலிஃப் வந்து ட்ரெண்டி ரொமான்ஸ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்படின்னா அவள நீ ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிக்கிட்டு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரிப்புக்கு போய்கிட்டு இருக்க. வாவ்! இந்த சன்செட் ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா! எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போய்க்கிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் டின்னர் சாப்பிடறதுக்கு போலாம். ஆனா திரும்ப நீ எங்கள வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் விட்டுரு. ஆனா அந்த பிரசன்ட் அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. மத்த விஷயங்கள நான் பாத்துக்கிறேன். சரி, சரி எதனா பண்ணு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன மன்னிச்சிரு. என்னால ட்ரெண்டி டேட்ட ஒழுங்கா பண்ண முடியல. அப்படிலாம் எதுவும் இல்ல. பரவால்ல விடுங்க பாத்துக்கலாம். எனக்காக நீங்க இவ்ளோ பண்ணதே போதும். ட்ரெண்டி டேட்டுக்கு கூட்டிக்கிட்டு போ சொன்னா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து வெட்டியா பேசிட்டு இருக்கான் பாரு இவன். சரி உங்களுடைய அப்பா அம்மா என்ன ஆனாங்க இட்சுகி? அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க இட்சுகி. அதெல்லாம் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால அத நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி எனக்கு புக் படிக்கிறதுன்னா பிடிக்கும். இதுல இருந்து ஒரு புக்க எடுத்துக்கிறதா? சரி என்ன இதுல ஃபுல்லாவே விசிட்டரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருக்கு. ஆமா விசிட்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த புக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா விசிட்டரான நீங்க தான் இப்ப என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னாச்சு திடீர்னு எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரே நர்வஸா இருக்கு. உனக்காக நான் ட்ரெண்டி ஐடல் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இதை நீ எடுத்துக்கோ. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த மூமெண்ட்னா அது இதுதான். நம்ம ஹீரோவோ எனக்கு தெரியும் அலிஃப் நீ எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம மானவோ அது ஒரு ட்ரெஸ் மட்டும்தான். அதை நீ ப்ரெசண்டா கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணாம எதுக்குடா அமைதியா இருக்கேன்? அலிஃப் என்னுடைய குழந்தைய பெத்தெடுத்து அவனை நீ ஸ்ட்ராங்கான ஆளாக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் நான் பாத்துக்கிறேன். என்ன அலிஃப் திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய வயிறு திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலிஃப் அலிஃப் உனக்கு என்ன ஆச்சு? அவ 13வது மீண்டன் ஆகணும்னு சொல்லிட்டு பேப்பரை சாப்பிட்டு இருக்கா. அதனாலதான் இப்படியா இருக்கு. பாத்தியா இததான் லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்லுவாங்க. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த டேப்லெட்டை எடுத்துக்கோ. உன்னுடைய வயிறு வலி எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இட்சுகி இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க? நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீங்க என்ன ரொம்ப வெட்கப்பட வைக்கிறீங்க. ஆனா இத நான் மட்டும் தான் பார்க்கணும். மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடாது. சரி நீ என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாரா? கண்டிப்பா நான் தயாரா தான் இருக்கேன். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட உடனே டக்குனு ஒரு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.